Hello, hi from Deepu. Welcome back to my channel Deepu Vlogs. இங்க பெங்களூர்ல விடாம மழை வந்துட்டே இருக்கிறதுனால பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் 3 days லீவ் விட்டுருக்காங்க. பாப்பா எதனா செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க. ஓகே ரசமலாய் செய்யலாம்னுட்டு பால் வச்சிருக்கேன் ஸ்டவ்ல. வாங்க இப்போ குயிக்கா ரசமலாய் ரெசிபி பார்க்கலாம். நான் பன்னீர் பண்றதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்துர்க்கேன். இது தண்ணியெல்லாம் ஊத்தாத வெறும் பால் மட்டும். நான்ஸ்டிக் பேன்ல ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் இல்ல கீழ அடி பிடிச்சிரும். பால் இந்த மாதிரி லைட்டா பொங்குன உடனே நம்ம லெமன் ஜூஸ் இல்ல வினிகர் யூஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் தான் யூஸ் பண்றேன். லெமன் ஜூஸ் ஒரு மீடியம் சைஸ் லெமன் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா பால் ஃபுல்லா திரிஞ்சு வந்துரும். பால் லைட்டா திரிஞ்ச உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துற கூடாது. நல்லா கம்ப்ளீட்டா திரியணும். தண்ணி தனியாவும் அந்த பன்னீர் தனியா ஆவற வரைக்கும் நல்லா பால் திரிற வரைக்கும் ஸ்டவ்ல வெச்சு விட்டுறணும். அதுக்கு அப்புறம் இது போல எதனா ஸ்ட்ரைனர் எதனா இருந்ததுனா நீங்க எடுத்துக்கலாம். அந்த ஸ்ட்ரைனருக்கு மேல இது போல ஒரு துணி போட்டு நம்ம இதுல வடிகட்டிக்கலாம். இது போல நம்ம செஞ்சு வச்சிருக்கிற பன்னீரை இப்படி வடிகட்டிட்டு அதுக்கு அப்புறம் ரன்னிங் வாட்டர்ல நல்லா கழுவிடணும் பன்னீரை. ஏன்னா நம்ம லெமன் ஊத்திருக்கோம் அதனால புளிப்பு தன்மை இருக்கும். சோ இந்த மாதிரி தண்ணி ஊத்தி நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நல்லா புளிஞ்சி இது போல ஒரு கிண்ணத்துல பன்னீரை வெச்சிடலாம். அதுக்கு மேல எதனா வெயிட் வைக்கணும். சோ நான் அந்த குட்டி உரல் கல் இருக்குல அந்த கல்லை வெச்சிட்டு கீழ துணி வெச்சு விட்டுறேன். தண்ணி எதனா வந்துச்சுனா அதெல்லாம் சைடுல வந்துரும். பன்னீர்லயே நிக்காது தண்ணி. இப்போ அகைன் 1 லிட்டர் பால் எடுத்துர்க்கேன். இதுலயே எது தண்ணி எதுமே ஊத்தல. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வெச்சிடலாம். பால் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். பால் நல்லா சூடானனே நமக்கு இந்த பாலுக்கு எவ்வளவு ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் கை விடாத. இப்போ இந்த பாதாம் மிக்ஸ் இருக்கு இல்லையா ரெடிமேட் பாதாம் மிக்ஸ் அது ஒரு நான் 3 டீஸ்பூன்ஸ் போல போடுறேன். இந்த பாதாம் மிக்ஸ் போடுறதுனால நல்ல ஒரு ரிச்னஸ் ஆன ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நம்ம கடையில வாங்கி சாப்பிடும்போது எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி இருக்கும். இப்போ பால் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நட்ஸ் போட்டுக்கலாம். நான் பாதாம் பிஸ்தா கேஷ்யூ மூணும் லைட்டா மிக்ஸில பல்ஸ்ல போட்டு கிரைண்ட் பண்ணி இதுல போட்டுருக்கேன். இந்த பால் ரொம்ப திக் ஆயிடுச்சுனா நல்லா இருக்காது. இப்போ பன்னீர் நல்லா தண்ணியெல்லாம் விட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து நல்லா கையில மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிற பாலை ஒரு பவுல்ல மாத்திடலாம். இப்போ இந்த பன்னீரை இது போல ஒரு பிளேட்ல போட்டு நல்லா சப்பாத்திக்கு நம்ம எப்படி மாவு பேசிறோம் சேம் அதே மாதிரி நல்லா பேசிடணும். சாஃப்ட் ஆவற வரைக்கும் நம்ம கவுண்டர் டாப்ல கூட போட்டு பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம் தான். நம்ம பிளேட்ல போட்டு பேசிறேன். நல்லா நம்ம இந்த உள்ளங்காய் வச்சு நல்லா சாஃப்ட்டா இது ஆவற வரைக்கும் நல்லா பேசிடணும். நல்லா பேசிஞ்சு ஒரு ரவுண்டா பண்ணி நம்ம அந்த அதே பிளேட்ல வச்சு ஒரு லைட்டா ஈரமா இருக்கிற துணியை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு 10 மினிட்ஸ் போல. இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம துணியை எடுத்துட்டு பார்த்தோம்னா நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இப்போ குட்டி குட்டி பால்ஸா எடுத்து நம்ம ரசமலாய் ஷேப்புக்கு பண்ணிக்கலாம். நமக்கு பெருசா வேணாலும் பண்ணிக்கலாம் குட்டியா வேணாலும் பண்ணிக்கலாம் நம்ம இஷ்டம் தான். மீடியமான ஒரு சைஸ்ல பண்றேன். இது போல நல்லா கையில ரவுண்டா பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம ஜென்ரலா ஒரு பிரஸ் கொடுத்தோம்னா அது ரசமலாய் ஷேப்புக்கு வந்துரும். இது போல பிரஸ் பண்ணி நல்லா சைடுல இருக்குறதெல்லாம் நல்லா ஷேப்பா பண்ணி விட்டுடலாம். சேம் இது போல எல்லா பன்னீரும் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு panல கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதுல சுகர் கொஞ்சம் போட்டு நல்லா பாயில் ஆகட்டும். நல்லா ஒரு கொதி வந்த உடனே நம்ம செஞ்சு வச்சிருக்கிற பன்னீரை இது போல போட்டுக்கலாம். நம்ம இதுல பன்னீர் எல்லாம் போட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேம்ல கொதிக்கணும். க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். அப்புறம் பாத்தீங்கன்னா பன்னீர் வந்து 2 மடங்கா ஜாஸ்தியா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 3 மினிட்ஸ் ஆயிருக்கு. நான் ஓபன் பண்ணி கொஞ்சமா திருப்பி விட்டுட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா திருப்பி விடணும். ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டு இருக்கும். நம்ம மொல்லமா எல்லா பன்னீரும் திருப்பி விட்டுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ 6 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஓபன் பண்ணி பார்த்தா பன்னீர் நல்லா பெருசா ஆயிட்டு இருக்கு. அவ்வளவுதான். இவ்ளோ பெருசானா போதும். 6 to 7 மினிட்ஸ் தான் இதோட ஸ்டேஜ். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பன்னீர் ஒரு 10 மினிட்ஸ் போல ஆறட்டும். அதுக்கு அப்புறம் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற அந்த பால் ஒரு சைடுல இது போல பன்னீர் ஒரு சைடுல எடுத்துக்கலாம். இப்போ ஜென்டலா ஒரு
ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி கரண்டியில் பண்ணலாம், இல்லைனா நம்ம கையிலேயே பண்ணலாம். இது போல் லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தோன்னா அதில் இருக்கிற சுகர் வாட்டர் வந்து கொஞ்சம் வரும். அதுக்கப்புறம் நம்ம இந்த பாலில் போட்டோன்னா அப்போ அந்த பால் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் பன்னீர். ஸோ அதனால தான் லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாலில் போடுறோம். ரொம்ப அந்த சுகர் வாட்டர் எல்லாம் எடுக்கணும்னுட்டு இல்லை, லைட்டாக சென்டரில் மட்டும் ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு அப்படியே போட்டுடலாம். இப்போ நம்மளுடைய ரசமலாய் சிம்பிளாக அண்ட் ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். சேம் பேக்கரி ஸ்டைல்லே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.